ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் ஓஎஸை எப்படி அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி VMware Workstation Pro அப்படின்ற விர்ச்சுவல் மிஷினுக்கான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் மிஷினில் எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பிசியில் VMware Workstation Pro அப்படின்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய பிசியில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய பிசியில் இந்த VMware Workstation Pro சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து VMware Workstation Pro சாஃப்ட்வேரை உங்களுடைய பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நாம உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் ஓஎஸ்க்கான ISO ஃபைலை அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ubuntu.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியான உபுண்டுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்கான டைரக்ட் லிங்க்கை வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உபுண்டு ஓஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் பாருங்கள் உபுண்டு டெஸ்க்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக உபுண்டு ஃபார் டெஸ்க்டாப்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் உபுண்டு டெஸ்க்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் உபுண்டு டெஸ்க்டாப் அப்படின்னு போட்டு அகைன் ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உபுண்டு 26.07 LTC அப்படின்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இருக்குது. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் உபுண்டுவை தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் ரைட் சைடில் பாருங்கள் இன்டெல் ஆர் AMD 64 பிட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நேராக ரைட் சைடில் பாருங்கள் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பிசி இன்டெல் அல்லது AMDயோடைய ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருந்துச்சு, அதுவும் 64 பிட் ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவே உங்கள் பிசியில் ARM ப்ராசஸர் வந்து இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிசியில் AMD ப்ராசஸர் தான் இருக்குது. அதனால் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வரும். இந்த பேஜில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் ஓஎஸ்க்கான ISO ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி என்னுடைய பிசியில் உபுண்டு லினக்ஸ் ஓஎஸ்க்கான ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் க்ரோம் வெப் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இனி வெப் ப்ரௌசர் வந்து தேவைப்படாது. இதுதான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உபுண்டு லினக்ஸ் ஓஎஸ்க்கான ISO ஃபைலு. உங்களுக்கும் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபைல் தான் கிடைக்கும். நாம் இப்போது உபுண்டு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு எம்டி விர்ச்சுவல் மிஷினை வந்து கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய VMware Workstation Pro சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே வந்ததும் ஹோம் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இந்த டேபுக்குள்ளே கிரியேட் எ நியூ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இங்கே எனக்கு காட்டுற மாதிரியான ஸ்க்ரீன் வந்து காட்டலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மேலே ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு நியூ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணாலும் ஒன்று தான். நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, டிபிக்கல், கஸ்டம் அப்படின்னு. ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அதுதான் ப்ராக்கெட்டில் பாருங்கள் ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டிருக்கும். இதில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஃப்ரம் அப்படின்ற இந்த செக்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஐ வில் இன்ஸ்டால் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற இந்த செக்ஷனில் நாம் இப்போ கிரியேட் பண்ண போகிறது ஒரு விர்ச்சுவல் மிஷின். அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே என்ன விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். நாம் பார்த்தீங்கன்னா உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் லினக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வெர்ஷன் அப்படின்ற இடத்துல எனக்கு உபுண்டு 64 பிட் அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டாமல் வேறு ஆப்ஷன் வந்து காட்டுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லினக்ஸ் ஓஎஸ்க்கான ஆப்ஷன்லாம் காட்டும். இதில்
உபுண்டு, உபுண்டு 64 பிட் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். நமக்கு தேவையானது உபுண்டு 64 பிட் தான். இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. வெர்ச்சுவல் மிஷின் நேம் அப்படின்னு கேட்கும். நாம இப்ப கிரியேட் பண்ண போற வெர்ச்சுவல் மிஷினுக்கான ஒரு பேர் வந்து குடுக்கணும். அத தான் இங்க நம்ம குடுக்க வேண்டியிருக்கும். டிஃபால்ட்டா நீங்க லினக்ஸ் ஓஎஸ்க்கு ஒரு வெர்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த பேர் வந்து இங்க காட்டும். நான் செலக்ட் பண்ணது உபுண்டு 64 பிட். அதனால இங்க எனக்கு இப்படி காட்டுது. இங்க இருக்கக்கூடிய பேரு ஓகே அப்படின்னு அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லன்னா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் AOG-Ubuntu அப்படின்னு குடுத்துக்கிறேன். கீழ லொகேஷன் அப்படின்ற இடத்துல டிஃபால்ட்டா ஒரு ஃபோல்டருடைய பாத் வந்து செட் ஆயிருக்கும். இந்த டிஃபால்ட் லொகேஷன்ல தான் விர்ச்சுவல் மிஷினுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் போய் சேவ் ஆகும். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய ஃபோல்டர் லொகேஷனை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க பிசில எந்த ஃபோல்டர் லொகேஷன்ல நீங்க இப்ப கிரியேட் பண்ண போற விர்ச்சுவல் மிஷினுக்கான ஃபைல்ஸ்லாம் சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்காங்க. நான் டிஃபால்ட் இருக்கிறதே விட்டுறேன். அதனால கேன்சலை கிளிக் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் லொகேஷன்ல இருக்கிறதே விட்டுருங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸ்பெசிஃபை டிஸ்க் கெப்பாசிட்டி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து வரும். இந்த செக்ஷன் எதுக்கு அப்படின்னா நாம கிரியேட் பண்ண போற விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள எவ்வளவு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க செட் பண்ணணும். எங்க பாருங்க ரெக்கமெண்டட் சைஸ் ஃபார் உபுண்டு 64 பிட் அப்படின்னு போட்டு 20 GB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமமா நம்ம 20 GB வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத தான் இங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பிசில எவ்வளவு ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க நீங்க ஸ்டோரேஜ் வேல்யூ வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா 60 GB வந்து கொடுத்துக்கிறேன். நான் ஏன் 20 GB கொடுக்காம 60 GB அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் உபுண்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அடிஷ்னலா நான் நிறைய சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய 20 GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா போதுமானதா இருக்காது. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 60 GB ஆவது இருந்தாதான் எனக்கு போதுமானதா இருக்கும். அதனால 60 GB வந்து கொடுத்துருங்க. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இங்க ஸ்டோரேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல கீழே 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல மெமரி அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாம இப்போ கிரியேட் பண்ண போற விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள எவ்வளவு ரேம் இருக்கணும் அப்படின்றத குறிக்கக்கூடியது. இங்க எனக்கு 6 GB அப்படின்னு காட்டுது. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து பாருங்க மெமரி ஃபார் திஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு போட்டு இங்க மேனுவலா நீங்க டைப் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ரேம் வேணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் MB சைஸ்ல. அப்படி இல்லைன்னா கீழே ஸ்லைட் பார் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்ல நீங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மூவ் பண்ணி ரேம் வேல்யூ வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்க இங்க செட் பண்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு காட்டும். நான் 8 GB ரேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. உங்க பிசியில் எவ்வளோ ரேம் வந்து இருக்குதோ அந்த ரேம்ல 60%க்கு உள்ள இருக்கிற மாதிரி நீங்க வேல்யூ வந்து கொடுத்துக்கங்க. எப்பவுமே அதுக்கு மேலே போகாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிசி வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாம ஹேங் ஆகும், கிராஷ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ப்ராசஸர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடில் பாருங்க நம்பர் ஆஃப் ப்ராசஸர் அப்படின்ற இடத்துல இங்க எந்த வேல்யூ இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிட்டு 1 அப்படின்னு கொடுத்துக்கங்க. பொதுவாகவே நாம் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். அதை தான் இந்த 1 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவதா நம்பர் ஆஃப் கோர்ஸ் பர் ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 1 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். எதை பொறுத்து மாறும் அப்படின்னா உங்களுடைய பிசியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸரில் எவ்வளோ கோர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ வந்து இங்கே கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 6 கோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் என்னுடைய பிசியில். அதனால் என்னுடைய 6 கோரில் இருந்து 4 கோர்ஸ் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. மினிமம் ஒரு 2 கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே 3D கிராஃபிக்ஸ் அப்படின்னு போட்டு ஆக்சலரேட் 3D கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் டிக்கில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிசியில் டெடிகேட்டடாக கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு அட்வான்ஸ்டான பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் வெறும் இன்டர்னல் கிராஃபிக்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களோட பிசி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே போல் உங்களுடைய பிசி வந்து ஒரு சாதாரணமான மிட்ரேஞ்சான பிசி தான் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. நான் இந்த ஆப்ஷனை இப்போ எடுத்து விட்டுக்கிட்டேன். என்னோடது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எண்ட் பிசி கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த க்ளோஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபினிஷ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ மை கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்குள்ளே பாருங்கள் AOG-Ubuntu அப்படின்னு சொல்லிட்டு நாம் கிரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் ஆயிருச்சு.
இப்போ நாம இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள நம்மளுடைய உபுண்டு OS வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த AOG உபுண்டு அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எடிட் விர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். விர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டு முன்னே நம்ம பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே காட்டுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அப்படின்ற டேப்குள்ளே இருக்கும். பக்கத்தில் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற இன்னொரு டேப்பும் இருக்கும். இந்த ஹார்ட்வேர் டேப்புக்குள்ளே சிடி டிவிடி ப்ராக்கெட்டில் சேட்டா அப்படின்னு போட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய யூஸ் ISO இமேஜ் ஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பிசியில் நீங்கள் உபுண்டுக்கான ISO ஃபைலை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டு அந்த ISO ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய பிசியில் உபுண்டுக்கான ISO ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத ஃபுல் பேத்தோட இங்கே மென்ஷன் பண்ணி காட்டுது. இந்த மாதிரி வந்துடும். இப்போ மேலே ஹார்ட்வேர் அப்படின்ற இந்த டேபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் டேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே லாஸ்ட்டாக அட்வான்ஸ்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ரைட் சைடில் ஃப்ரிம்வேர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் பயோஸ் UEFI அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். பயோஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கும். பயோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி கூட உங்களால் உபுண்டு OS-ஐ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஃப்ரிம்வேர் டைப்பு. UEFI அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிம்வேர் டைப்பு. நாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே மேலே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி GNU கிரப் அப்படின்னு போட்டு கீழே நிறைய ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய டவுன் அரே கீயை ப்ரெஸ் பண்ணியோ அப் அரே கீயை ப்ரெஸ் பண்ணியோ நீங்கள் மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் தேவை. ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் இருக்கக்கூடிய என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி உபுண்டு அப்படின்னு போட்டு ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெல்கம் டு உபுண்டு அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் சூஸ் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆக்சசிபிலிட்டி இன் உபுண்டு அப்படின்ற இந்த செக்ஷனில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் யுவர் கீபோர்ட் லேஅவுட் அப்படின்ற இந்த செக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு எந்த கீபோர்ட் லேஅவுட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் US அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட் டு இன்டர்நெட் அப்படின்ற இந்த செக்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் உங்கள் பிசியில் வயர்டு மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து காட்டும் எனேபிளில். ஒருவேளை வைஃபை வழியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிளில் காட்டும். நான் பார்த்தீங்கன்னா ஒயர்டில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து காட்டுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் உபுண்டு OS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் உபுண்டு ட்ரை உபுண்டு அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹவு வுட் யூ லைக் டு இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ட்ராக்டிவ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வாட் ஆப்ஸ் வுட் யூ லைக் டு இன்ஸ்டால் டு ஸ்டார்ட் வித், அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற இந்த உபுண்டு OS-க்குள்ளே எந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட் செலெக்ஷன், எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் இருக்கும். நமக்கு உபுண்டு OS கூட டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டுமே போதும். அதனால் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஃபால்ட் செலெக்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ரெக்கமெண்டட் ப்ரப்பரைட்டரி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆப்ஷனுமே நீங்கள் டிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுக்காங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹவு டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்னு போட்டு இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நாம் உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் OS-ஐ விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், அதாவது ஹார்ட் டிஸ்க்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ஹார்ட் டிஸ்க்லேயும் நாம் உபுண்டு OS-ஐ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்குள்ளே மேனுவலாக பார்ட்டிஷன் பிரித்து லினக்ஸ் OS-ஐ இன்ஸ்டால் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பெட்டராக இருக்கும் எல்லாருக்குமே. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
என்கிரிப்ஷன் அண்ட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு போட்டு கீழே 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்டில் இருக்கும். இதை நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு விர்ச்சுவல் மிஷின், அந்த விர்ச்சுவல் மிஷினில் உபுண்டுவை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அந்த கம்ப்யூட்டருக்குன்னு ஒட்டுமொத்த கம்ப்யூட்டருக்குமே ஒரு பேர் வந்து நம்ம செட் பண்ணணும். அதே போல் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உபுண்டுக்குள்ளே நம்ம போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ரெண்டையும் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். யுவர் நேம் அப்படின்ற இந்த இடத்துல உங்களுடைய பேரை வந்து கொடுத்துக்கோங்க. நான் என்னுடைய பேரை கொடுத்துக்கிறேன். இங்கே கம்பல்சரி உங்களுடைய ஒரிஜினல் பேரை கொடுத்தே ஆகணுமானா அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன பேர் வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். யுவர் கம்ப்யூட்டர்ஸ் நேம் அப்படின்ற இடத்துல அதுவே சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த நேம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நேம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஏஓஜி உபுண்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் ஏன் இங்கே எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, முன்னே நாம் இங்கே பாருங்கள் ஏஓஜி ஐஃபன் உபுண்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுவும் ஒன்றுன்னு நினச்சிப்பாங்க. அதனால் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸை வந்து நான் சேர்த்துருக்கேன். யுவர் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல எனக்கு அரங்கநாதன் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு யூசர் நேம் வந்து வந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நேமே ஓகே அப்படின்னு அப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடியது அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேம் வந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். நான் ஏஓஜின்னு கொடுத்துருக்கேன். இதில் ஜியை மட்டும் கேப்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். த யூசர் நேம் இஸ் இன்வாலிட் அப்படின்னு வந்துருச்சு. யூசர் நேமில் நீங்கள் நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுவும் இங்கே அக்செப்டபிள் தான். நீங்கள் யூசர் நேம் கிரியேட் பண்ணும் பொழுது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதாவது சிம்பிள்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா த யூசர் நேம் இஸ் இன்வாலிட் அப்படின்னு வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா ஏஓஜி அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். கீழே பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மினிமம் ஒரு 8 கேரக்டர் இருக்கிற மாதிரியான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்காங்க. நான் சிம்பிளாக ஒரு வீக்கான பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறேன். கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த செக்ஷனில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுங்க. 2 பாஸ்வேர்டு மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு யூசர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். கீழே இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுக்காங்க. இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் ஜோனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு மேப்பில் இந்தியா எங்கே இருக்குதோ இந்தியாவை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக டைம் ஜோன் வந்து அதுவே செட் ஆகிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிவ்யூ யுவர் சாய்ஸ் அப்படின்னு போட்டு நாம் இது வரைக்கும் பண்ண சேஞ்சஸ் செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பாருங்கள், இப்போ நமக்கு இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது உபுண்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய உபுண்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. உபுண்டு 26.04 இஸ் இன்ஸ்டால்ட் அண்ட் ரெடி டு யூஸ் அப்படின்னு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ரீஸ்டார்ட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நாம் ரீஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணும் பொழுது ப்ளீஸ் ரிமூவ் தி இன்ஸ்டாலேஷன் மீடியம் தென் ப்ரெஸ் என்டர் அப்படின்ற இந்த மெசேஜ் வந்து வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள் ஒரு பாஸ் சிம்பிள் போட்டால் ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பவர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆயிரும். இப்போ எடிட் வர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் சிடிடிவிடி ப்ராக்கெட்டில் சேட்டா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் யூஸ் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நாம் உபுண்டுவோடைய ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி செட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இந்த ஆப்ஷனுக்கு பதிலாக ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய யூஸ் ஃபிசிக்கல் டிரைவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே ஆட்டோ டிடெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணினாலும் உள்ள வேறு எந்த ஆப்ஷனுமே இருக்காது. ஆட்டோ டிடெக்ட் மட்டும் தான் இருக்கும். இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நாம் விர்ச்சுவல் மிஷினை ஆன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து வரும். இதில் நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎன்யூ கிரப் அப்படின்னு போட்டு நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு உபுண்டு அப்படின்றது இருக்கும். உபுண்டு அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு உபுண்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். நான் என்னுடைய நேம் கொடுத்து நான் க்ரியேட் பண்ண உபுண்டுக்கான யூசர் அக்கௌண்ட் வந்து இங்கே காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேரில் உங்களோட அக்கௌண்ட் வந்து காட்டும். இந்த அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள்.
பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்க என்ன பாஸ்வேர்டு வந்து குடுத்தீங்களோ உங்களோட யூசர் அக்கவுண்ட்டுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீபோர்ட்ல இருக்கக்கூடிய என்டர் கீய வந்து பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய யூசர் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா உபுண்டுல லாகின் ஆகி உள்ள போகும். உபுண்டு ஓஎஸ்க்குள்ள உங்களுடைய யூசர் அக்கவுண்ட் வந்து லாகின் ஆகி உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெல்கம் மெசேஜ் வந்து காட்டும். இதில மேல நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. உபுண்டு ஓஎஸ்க்குள்ள உங்களுக்கு லொகேஷன் சர்வீஸ்க்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த லொகேஷன் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நேரா ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப் இம்ப்ரூவ் உபுண்டு அப்படின்ற இந்த செக்ஷன்ல 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த 2யுமே டிசேபிள்லே வச்சுக்கங்க. எனேபிள் பண்ணாதீங்க. மேல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நாம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய உபுண்டு ஓஎஸ் உடைய லுக் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ல டிஃபால்ட் அப்படின்ற ஒண்ணும், டார்க் அப்படின்ற ஒண்ணும் இருக்கு. இந்த 2ல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நான் டிஃபால்ட்ல விட்டுக்கிறேன். டார்க் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்க தேவைக்கு ஏத்த மாரி லுக் அப்பியரன்ஸ் எல்லாமே மாறும் உபுண்டு ஓஎஸ்ல. நான் டிஃபால்ட்டே வந்து குடுத்துக்கிறேன். கீழ ஆசன் கலர் அப்படின்ற இடத்துல இங்க குடுத்திருக்கக்கூடிய கலர்ல உங்களுக்கு தேவையான கலர நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அசன் கலர் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. டிஃபால்ட் கலர். உபுண்டு ஓஎஸ்க்குள்ள டிஃபால்ட் கலரா எது இருக்கணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்றது தான். இங்க மேல ஸ்டைல்ல டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோடைய பார்டர் லைன் பாருங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதேபோல மேல நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனுக்கான கலரும் பாருங்க ஆரஞ்சுல இருக்கும். அதுவே நான் இப்போ ப்ளூ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்க அசன் கலர்ல. பாருங்க ஆரஞ்சு அப்படின்றது ப்ளூவா மாறிடுச்சு. இங்கேயும் ஆரஞ்சு அப்படின்றது ப்ளூவா மாறிடுச்சு. நாம டிஃபால்ட்டா ஆரஞ்சு கலர்லயே வச்சுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டா இருக்கும். இப்போ மேல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். VMware ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாம கிரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள ப்ராப்பரா உபுண்டு அப்படின்ற லினக்ஸ் OS வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.